வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மோட்ரு வந்து எந்த மாதிரியான கல்லுனால் போருக்குள்ளே லாக் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கல்லையும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் ஒரு தோட்டத்தில் தான் நம்ம மோட்டரை வெளியே எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ அங்கே வந்து 860 அடி மாட்டியிருந்தாங்க. அது லாக் ஆகிடுச்சு, வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டரை வெளியே எடுத்தாச்சு. இப்போ அந்த மோட்டரை வந்து நம்ம பைப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பைப்பு தான் மோட்டர் கீழே போய் பிடிச்சிட்டு வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மோட்ரு வெளியே வந்துருச்சு பாருங்களேன். ஓகே, மோட்ரு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இப்போது இன்னும் அந்த பைப்புக்குள்ளே பாருங்களேன், ஒரு 1.5 அடி பிவிசி பைப்பும் யூபிவிசி பைப்புமே இந்த மோட்டரை பிடிச்சி லாக் பண்ண கல்லும் உள்ளே இருக்குது. அதை ரெண்டையும் இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய கல் வந்திருக்குன்ட்டு. ஸோ மட்டத்தில் இந்த மாதிரி கல் வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த போரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது ரொம்ப காமன். இப்போ பாருங்க, அந்த கல்லை வெளியே எடுக்கிறான். அவர் கையில் எடுத்து காமிப்பார் பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ராங்கான கல். அங்கே பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான கல். அந்த பைப்பை பாருங்களேன் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்குதுன்னு இந்த கல். இதனால தான், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் மோட்ரு வந்து மேலே புல் பண்ணும்போது வர்றதில்லை. ஸோ இந்த ஒரே கல் தான் இவ்வளோ செலவு வச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ எனிஹவ் ஃபைனலி மோட்டரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு. மோட்டரை பிடிச்சிருந்த கல்லையும் வெளியே எடுத்து கொடுத்தாச்சு. கஸ்டமர் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா, மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு போர்வெல் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ.